அதை தமக்கு கொடுக்கும்படி எங்களை அவிடத்து புறப்பட பண்ணினார். இந்த வார்த்தை படிக்கிறேன். அதற்கு ஆணையிட்டார், அழைத்தார், அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார். உலகத்துல சொல்றாங்க ஆணையிட்டால். தேவன் சொல்லுகிறார், நான் ஆணையிட்டேன். உபாகமம் 6:23 ஆணையிட்டேன். இரண்டாவது, அதற்காகவே உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். மூன்றாவது, அதை உங்களுக்கு கொடுப்பேன். 3 வார்த்தைகள். ஆணையிட்டார், அழைத்தார், கொண்டு போனார், கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, God promised your future. எதிர்காலத்தை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். எனவேதான் எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:10 உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை செய்கிறார். 2:10 ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். God already prepared. He promised. இரண்டாவது, not only promised, he prepared the future. என் அன்பு தேவ பிள்ளையே, எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டாம், தேவன் நிர்ணயிப்பார். Yes, the best for you. வாழ்க்கையில மேலானதை, சிறப்பானதை, உயர்வானதை, அற்புதமானதை உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவேதான் தேவன் சொன்னார் யோவான் 14:1-2-3 உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். He prepared everything. அங்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில He prepared உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். வெளிப்படுது 21 அந்த 21 வசனத்துல 22:5 வரைக்கும் வசனம் இருக்கிறது. அவர் ஆயத்தம் பண்ணுகிற ஒன்றிலே கவனியுங்கள், கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, வேதனை இல்லை. God prepared for you. எனது பிள்ளையே, உனக்கான வேலை, உனக்கான ஒரு குடும்பம், உனக்கான ஒரு வாழ்க்கை, உனக்கான ஒரு எதிர்காலம், உனக்கான பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். He promised your future. இரண்டாவது, He prepared your future. உன் எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உன் காலங்கள் அவர் கரத்தில். ஒருவேளை பிசாசு சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீ அவ்வளவுதான், நீ வாழ போறதில்லை. இல்லை. God promised. Not only promised, He prepared. அதற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவதாக சொன்னவர் He preserved. அதை அப்படியே நிலைப்படுத்துவார். 1 பேதுரு 1:4 He preserved your future. எதிர்காலத்தை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, உன் எதிர்காலம் எப்படிப்பட்டு தெரியுமா? 1 பேதுரு 1:4 அழியாதது, மாசற்றது, வாடாதது. அன்புடைய பிள்ளையே, அவர் வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை மத்தேயு 6:19 ஒருவரும் கெடுக்க முடியாது, ஒருவரும் எடுக்க முடியாது. சொல்கிறது